இனிய வணக்கம். ஸ்டைல் லாஜிக் யூடியூப் சேனல், கிருஷ்ணா ஸ்டுடியோ, R15 மூவி டிஸ்கஷன் அண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ். இந்த R15 படம் பார்த்திங்கன்னா வான் சிறப்பு படத்தோட இரண்டாம் பாகம் பார்ட் 2 படம் தான் இந்த R15 படம். ஓகேவா? இந்த படத்துக்கு எதுக்கு இத்தனை டைரக்டர் அப்படின்னா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு லாங்குவேஜில் எல்லாமே இந்த படம் உருவாக போகுது. இதில் லோகேஷ் கனகராஜும் இருக்கா அப்படி. ஓகேவா? இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஆலியா பைட் வந்து பர்சனல் அசிஸ்டண்ட் கேரக்டராக வருவாங்க. நம்ம அஜித் குமார் சார் வந்து ஒரு ஐயர் கேரக்டராக வருவா அப்படி. நிறையா அந்த தமிழ் வேதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கெல்லாம் படிக்கிற மாதிரி வருவா அப்படி. அப்புறம் கொஞ்சம் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஓகே. அப்புறம் வேறு யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம், மோடி, அமித்ஷா, சோனியா காந்தி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அம்பானியும் பார்ட்டிசிபேட் பண்ணுறா அப்படி. ஓகே. பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து 300 crores. ஓகே. மற்றபடி டெக்னிக்கல் சப்போர்ட்டு எல்லாமே கண்டினியூ தான். ஓகே. அதே மாதிரி இந்த படத்திலோட கான்செப்ட் மேப்பில் வரக்கூடிய சில விஷயங்கள்லாம் ஸ்க்ரீன் பிளேவிலையும் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் வரக்கூடியதுன்னு அப்படியே நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு RBI பேங்க் சம்மந்தமாக இதில் இந்த படத்தில் நிறையா வரும். அப்படியே ஆஃபீஸ் ஒர்க். ஓகேவா? அப்படியே நோட் பண்ணிக்கோங்க டைரக்டர். ஓகேங்களா? சரி, இப்போ கொஸ்டின் ஆன்சர்ஸ். இப்போது இதில் வந்துட்டு இந்த பார்ட் 2 படத்தில் வந்து என்னோடய கேரக்டர் என்னென்னா, வெளியுறவுத்துறை அமைச்சர், ஃபாரின் மினிஸ்டர் அந்த மாதிரி இருப்பான் கேரக்டரு. ஓகேவா? சரி, இப்போது என்ன விஷயம் அப்படின்னா, சைனாவிலையும் பல நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு பேங்க்கு தனியாக வச்சுருக்காங்க. அதாவது இந்த கட்டிடக்கலை அப்படிம்பாங்களா, அதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு பேங்க் செக்டரே இருக்குது. எல்லா டாக்குமெண்ட்ஸு, ஸ்டேட்மெண்ட்ஸு எல்லாமே வச்சுருக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னே ஒரு தனி பேங்க்கே ஒன்று வச்சு ரன் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ என்ன சூழ்நிலை அப்படின்னா, RBI பேங்க் மட்டும்தான் நம்மகிட்ட கவர்மெண்ட் பேங்காக இருக்குது. இப்போ இல்லாததை நினச்சி வருத்தப்படுறதோட இருக்கிறத வச்சு எப்படி டெவலப் ஆகுறது அப்படின்றது தான் யோசிக்கணும். அதனால் RBI பேங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா சில டைப்பாகவும் சில கேட்டகரியாகவும் சில பிரான்ச்சாகவும் நம்ம ஏற்படுத்தணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த JM குரூப் கன்ஸ்ட்ரக்ஷனும் சரி, இந்த கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனும் சரி, மொத்தத்தில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னே ஒரு தனி செக்டாராக RBIயில் செயல்படும். அடுத்தது அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சாப்பிட்றதே வந்து நிறைய பேர் ஒரு ஒரு ரொம்ப ஒரு கூச்சமாக கொஞ்சம் இளக்காரமாக அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சாப்பிடாமல் இருந்தால் தான் அது ஒரு தனி மரியாதை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, தரமான உணவுகள், அந்த உணவு பற்றின தகவல்கள் எதுவுமே அந்த வேளாண்மை சார்ந்த ஒரு செழிப்பு அப்படின்றது இல்லாத மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது. இது நாளாக இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா விளைநிலங்கள் எல்லாமே ஓரளவு ரியல் எஸ்டேட்டாக மாறிடும். எல்லோரும் வீடு கட்டிடுவாங்க. அப்புறம் சாப்பாட்டுக்கு ரொம்ப ரிஸ்க்காக மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் அக்ரிகல்ச்சருக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஒரு செக்டர். ஓகே. அடுத்தது வந்து பார்ட் 1லேயே வந்துடும் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு. இந்தியாவில் குடிநீரை வந்து இலவசமாக கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதில் பல பேரோட தொழில் இருக்குது, பல பேரோட வாழ்வாதாரம் இருக்குது, இதில் பல பேரோட குடும்பங்கள் சார்ந்து இருக்குது. ஓகேவா? ஆனால் இருந்தாலும் ஒரு தரமான குடிநீர், ஒரு சுத்தமான, தூய்மையான, சுகாதாரமான, ஒரு நியாயமான விலையில் குடிநீர் வழங்குற மாதிரி ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், தெருவுக்கு 1000 லிட்டரில் சின்டெக்ஸ் டேங்க் இருக்கிற மாதிரி, எங்கெங்கே சூழ்நிலை எங்கெங்கெல்லாம் தோதாக இருக்கோ மொத்தத்தில் இந்தியா ஃபுல்லாக வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு பக்காவாக இருக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம். ஓகே. அது கொஞ்சம் செயல்படுங்க. ஓகே. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, வேலை வாய்ப்பு. எல்லாருக்குமே ஒரு வேலை அப்படின்ற மாதிரி, ஏதோ நீ போனால் கொஞ்சம் சம்பாதிக்கலாம். எல்லாத்துக்குமே வேலை இருந்துச்சுன்னா எல்லாருமே வேலைக்கு போவாங்க, எல்லோரும் சம்பாதிப்பாங்க, எல்லோரும் காசு வச்சுருப்பாங்க. காசு வச்சுருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் நல்லா இருப்பாங்க, அவங்க ஊரும் நல்லாயிருக்கும், அவங்க மாநிலமும் நல்லாயிருக்கும், அவங்க நாடுமே நல்லாயிருக்கும். அதனால் வேலை வாய்ப்பை உருவாக்கணும். ஓகே. இதெல்லாமே இந்த படத்தில் வரக்கூடிய ஸ்க்ரீன் ப்ளே ஷாட்ஸ். ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா, மாடு வளர்ப்பு. ஓகேவா? இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மாடு வளர்ப்பு அப்படின்றது ஒரு தொழில் அப்படின்ற அளவுக்கு வச்சுருக்காங்க.
இதில் கலாச்சாரம் இருக்குது, பண்பாடு இருக்குது, பாரம்பரியம் இருக்குது. ஓகேவா? இதில் மாடு வளர்ப்பு அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா, மாடு கசாப்பு கடைக்கு போகிறது அப்படின்னு ஒரு மாடு போகுதுன்னா நம்மக்கிட்ட ஒரு 100 ஒரு 10 மாடு அதுக்கு மேற்பட்ட அளவுக்கு இருக்கணும் எண்ணிக்கையில் இருக்கிறப்போ. சரி, ஒரு மாடு போச்சுன்னா ஒன்றும் தெரிவிக்காது. ஆனால் மாடு இப்படியே தொடர்ந்து கசாப்பு கடைக்கு போயிடுச்சுன்னா, அப்புறம் மாட்டோட எண்ணிக்கை இதாகிடுச்சுன்னா, அப்புறம் பால் சார்ந்த பொருட்கள், அதில் நிறையா பொருளாதாரம் இதெல்லாம் இருக்குது. அதனால் மாடு வளர்ப்பு வந்து ஊக்குவிக்கணும். அதுக்கு வந்து ஒரு பேங்க்கில் உங்களுக்கு நிறையா வசதி செஞ்சு தருவாங்க. ஓகே, சரி. அடுத்தது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஒர்க்கும் சரி, இந்த படத்தில் வரக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி, அவ்வளோதான், கம்ப்ளீட். ஓகே, சரி. அடுத்தது சில கொஸ்டின்லாம் இருக்குது, நான் அதுக்கும் பதில் சொல்லிடுறேன். சில உளவியலான சில கொஸ்டின்ஸ். ஓகேவா? இந்த யூஎஸில் இருக்கக்கூடிய இந்த பஃபர் ஃபிஷ்ஷை காண்டாக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் ஈரோட்டில். ஒரு நல்ல ஒரு ஆன்மீக நபர் தான். ஈஷாவில் எனக்கு அறிமுகமானார். அவர் பேர் தெரியும் உங்களுக்கு, பூபதி. ஓகேவா? அவர்கிட்ட ஒருத்தர் வந்தாங்க. அவங்க பேர் தெரில, ஆனால் அவங்க பேர்லாம் டீச்சரம்மாம்பாங்க. அவங்க வந்து இவங்ககிட்ட நிறையா கொஸ்டின் கேட்பா. அப்படி இவரும் சலிக்காமல் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவா. அப்படி ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த அம்மா போயிட்டாங்க. இவரும் சரி, அவங்க அந்த அம்மாவை மறந்துட்டாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, திரும்ப என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருந்தால் நான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருப்பேன். இல்லை, என்னோடய சிசியாக வந்திருந்தா கூட நான் பதில் சொல்லியிருப்பேன். வேறு ஆப்ஷன் கிடையாது. இந்த மாதிரி பாதைக்கு நம்ம இப்படி தான் கொண்டு போகணும், ஆன்மீக பாதைக்கு. அப்படின்றப்போ என்ன சொல்கிறேன், நீங்கள் டேரெக்டாக பஃபர் ஃபிஷ்ஷை காண்டாக்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பேசாமல் நீங்கள் என்கிட்ட பேசுனீங்கன்னா, உங்கள் ஆன்மீக கேள்விக்கு என்ன பதில், உங்களுக்கு என்ன மாதிரியான பாதை வேணும் அப்படின்றத நான் சொல்லிடுவேன். அதனால் இந்த எரரை கொஞ்சம் சரி செய்யுங்க. ஓகேவா? அடுத்தது, இந்த பூபதி என்னுடைய படங்களில் வாய்ப்பு கிடைக்கிறப்ப நான் உங்களை கூப்பிட்டுக்கிறேன். ஓகேவா? பூபதி கேரக்டர் எப்படின்னா, அவர் எவ்வளோ தான் பணம் வச்சுருந்தாலும் அவர் செலவு பண்ண மாட்டா. அப்படி நம்மளா சம்பாரித்து அவருக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவர் எதிர்பார்ப்பா. அப்படின்றப்ப என்கிட்ட கேஷ் இருந்தால் தான் நான் உங்களை கூப்பிட முடியும். என்கிட்ட கேஷ் இல்லாதபோது நான் உங்கள்கிட்ட கூப்பிட்டு மன விரக்தி அடையிறதுக்கு எனக்கு காசு கிடைக்கிறப்ப உங்களை கூப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். கலையரசன் சம்திங் ஒரு அகோரியா தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படியே ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டர் தான் இருக்குது. இருக்கலாம். ஆன்மீகத்துக்கு உங்களுக்கு முழு ஆதரவு இருக்குது. ஓகேவா? தவறான பாதையில் மட்டும் போகாதீங்க. உங்களுக்கு ஏதாவது பட வாய்ப்பு நான் கொடுக்குறேன். அது இல்லாமல் ஏதாவது எல்ஐசி உங்களுக்கு இருக்குது. ஓகே, மற்றபடி உங்களை நேரில் சந்திக்கிறப்போ நம்ம பேசிக்கலாம். ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின். தலைவர், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போனீங்களே, எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினே கேட்டிருக்கா. அப்படி இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓம் சரவணபவ ஹோட்டல் இருக்குது. இந்த பக்கத்தில் பழங்கள்லாம் விற்றுட்ருப்பாங்க, அந்த பூஜை பொருட்கள் எல்லாமே. அங்கே ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சதுரம் சிவிலிங் பூசணும், 3 பீமு பூசணும். யாராவது நன்கொடையாக நினச்சி கட்டட வேலையை அங்கே செய்யுங்க. அது இல்லாமல் கோயிலுக்குள்ளே நிறைய டச்சப் வேலையெல்லாம் இருக்குது, அதையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். எப்படின்னு பார்த்தாலும் ஒரு 15 நாள் 20 நாள் 1 மாதம் அப்படின்ற மாதிரியான ஒர்க் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. யாராவது நன்கொடையாக இருந்தீங்கன்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு சேவை மாதிரி கொஞ்சம் சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குது, அதை செய்யுங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, அங்கே காம்பவுண்டு சுவரெல்லாம் பஸ்ஸு போகிற இடத்துல ரொம்ப இதாக கட்டியிருக்காங்க. அதெல்லாம் இன்னும் ஒரு 6 அடி 7 அடி உயரமாக கட்டணும். ஓகேவா? அந்தளவுக்கு டெக்னாலஜி இருக்குது. ஓகேவா? அதனால் அந்த காம்பவுண்டு சுவர் கொஞ்சம் பெருசாக கட்டணும். இது கவர்மெண்ட் அளவில் ஒரு ஆதரவு கிடச்சிச்சின்னா நானே என்னோடய ஜெயம் குரூப்லேயே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் செய்யலாம். ஓகே, அதே மாதிரி இந்த கோவிலை வந்து கல்வி, இந்த இசை, இயல், நாடகம் அப்படின்ற மாதிரி இந்த சமஸ்கிருத சாங்ஸ் பாடுறது மட்டும் ஒரு எஜுகேஷனுக்காக பயன்படுத்துங்க. ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின். ஆக்டர் விஜய் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. தலைவரை ரகசியன்றீங்களா, என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்படி ரகசியம்னா ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ரகசியம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம அதை எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இதுதான் ரகசியம் அப்படின்னு நம்ம ஒரு புள்ளியில் வந்து மையப்படுத்தி வைக்க முடியாது. ஓகேவா? பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாகரிகமாக பேசணும், டீசெண்டாக பேசணும். எல்லாருக்கும் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்றது சூழ்நிலைக்கும் சமுதாயத்துக்கும் இருக்கிற கல்ச்சருக்கு மாறுபடும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு
நாவடக்கமாக இருக்கணுங்கிறத நம்ம ரகசியமாக சொல்கிறோம். மற்றபடி இந்த பெண்ணியல் அப்படின்ற ஒரு விஷயமெல்லாம் அது ஆல்ரெடி தெரியும் நிலா அப்படின்ற, ஓகேவா? மற்றபடி ரகசியம் அப்படின்றலாம் ஒரு ரகசியமே இல்லை. அதனால் நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. ஓகே, சரி. அடுத்தது என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா, மிஸ்கினோட ஒரு நாடகம் ஒன்று இருக்குது சன் டிவியில். ஓகே, அவ்வளோதான். அதே மாதிரி நாளைக்கு 8/5/2024 ஆஃபீஸ் ஒர்க் ரிப்பீட். மோடி, அமித்ஷா, ராகுலுக்கும் இந்த 500 ருபீஸ் ரிப்பீட். ஓகே, அமாவாசைக்கு வந்து எல்லா நாளுமே ஆஃபீஸ் லீவு, பௌர்ணமிக்கும் ஆஃபீஸ் லீவு. ஓகேவா? அதே மாதிரி வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 4 நாளுமே லீவு. ஆனால் சில நேரத்தில் ஸ்பெஷல் ஆஃபீஸ் இருக்கும், அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே பக்காவாக எழுதி வைக்கணும். ஓகே ஓகே see you. நாளைக்கு நான் எனக்கு சென்னை போகிறதுக்கு அமௌண்ட்டு தேவைப்படுறதுக்காக நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேலைக்கு போவேன். அதனால் மார்னிங் வீடியோ, ஆடியோ, கோடிங் எதுவுமே இருக்காது. நான் ஈவினிங் வேலை முடிச்சுட்டு வந்து தான் ஆன்லைன் ஒர்க் இருக்கும். ஓகே ஓகே see you next video. Bye.